இயேசுவும் நிக்கோதேமுவும். அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாயிருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்கக்கூடுமோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகின்றேன். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். யோவான் 3:4-5-6. மிகுந்த செல்வந்தராகவும் சமய ஞானம் அதிகம் கொண்டவராகவும் இருந்த நிக்கோதேமு தன்னை தாழ்த்தி கொண்டு இயேசுவிடம் போதனை பெற வந்தார். நிக்கோதேமு கேள்விகள் விமர்சன நோக்கில் இல்லாமல் ஆன்மீக வளர்ச்சிக்காகவே கேட்கப்பட்டன. புற தூய்மை நீரால் அமையும், அகதூய்மை திருமுழுக்கினால் நிறைவேறும் என்பதை இயேசு சொல்லும் இரட்டை தூய்மையாதல். இந்த உண்மையான போதனையை கேட்டதும் தனது பழைய மரபுகளை விட்டுவிட நிக்கோதேமு தயங்கவில்லை. அச்சம், தயக்கம், சூழ்நிலை, அழுத்தம் என பல இடர்களுக்கு மத்தியிலும் இதயத்தில் கொழுந்து விட்டெறியும் ஆன்மீக தாகம் கொண்டிருந்தார். ஆகவே நிக்கோதேமு பேதுரு மற்றும் யோவான் ஆகியோரிடம் திருமுழுக்கு பெற்று சாட்சியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து எளிமையாக மரித்தார் என்று செய்தி நிக்கோதேமு நற்செய்தி என்னும் தள்ளுபடி நூலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அறியாமை இருளில் இருப்பவர்கள் ஆர்வத்தோடும் துணிச்சலோடும் இயேசுவிடம் வரும்போது வெளிச்சத்தின் விளக்கங்களை பெற்றுக்கொள்வார்கள். உலகமே எதிர்த்து நின்றாலும் தனிநபராக இயேசுவிடம் வருபவர்களை இயேசு அன்புடன் வரவேற்கிறார். அவர்களுக்கு மிகப்பெரிய வாழ்க்கை ரகசியங்களை விளக்குகிறார். ஒருவர் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டுமெனில் கர்த்தராகிய இயேசுவிடம் விசுவாசம் வைக்க வேண்டும். அப்போது ஆவிக்குரிய பிறப்பை தூய ஆவியார் நடப்பிப்பார். அதற்கு நம்மை கட்டியிருக்கும் கட்டுகளை அவிழ்த்துவிட்டு எளிமையோடும் அவரிடம் கிட்டிச் சேருவோம். ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.